ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தரின் சரியான பதில் என்ற தலைப்பின் கீழே மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 14 17 வரைக்கும் நாம் தியானிப்போம். ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு பேசி கொண்டிருக்கும்போது அங்கே வந்த பரிசேயர் மற்றும் ஏரோதியர்கள் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்திலே, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சிணம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வராங்க. அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? இதான் கேள்வி. அதான் ராயனுக்கு அப்படின்னு சொல்லி வரும். அதான் அரசாங்கம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுஷர்கள் நம்மை வார்த்தையாலே மடங்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு. அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீர் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படி ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அந்த பணத்தில், காசில் இருந்த உருவம், மேல் எழுத்து யாருடையது என்று கேட்டார். அது அரசாங்கத்துடையது, ராயனுடையது அப்படின்னு சொல்ல. அதற்கு இயேசு சொன்னார், அப்படியானால் அரசாங்கத்துடையது அரசாங்கத்துக்கும், தேவனுடையது தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று அவரை குறித்து செலுத்துங்கள்னு சொல்லிட்டார். இதுக்கு அவங்கள ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா அவர் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ராயனுக்கு அரசாங்கத்துக்கு பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியது அரசாங்கத்துக்கு செலுத்து, கடவுளுக்கு செலுத்த வேண்டியது கடவுளுக்கு செலுத்து அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சமமாக பதில் சொல்லிட்டார். இப்போ என்ன அதில் பிரச்சனை அப்படின்னா, தேவனுடைய சட்டம் ஒன்று இருக்குது, அரசாங்க சட்டம் ஒன்று இருக்குது. தேவனை ஏமாற்றினால் அவருடைய சட்டம் பாயும், அரசாங்கத்தை ஏமாற்றினால் அரசாங்கத்தோட சட்டம் பாயும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தான் சொல்கிறாரு, நீ 2 பேர்த்துக்கு கொடு, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடு, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கடவுளுக்கு செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது சிலர், எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது, சிலர் என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு செலுத்திட்டு அரசாங்கத்தை ஏமாத்துறது, அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியதே செய்யாமல், கட்ட வேண்டியதே கட்டாமல், கடவுளிடத்தில் சென்று கர்த்தாவே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீ அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியது செலுத்து அப்படின்னு சொல்லுது. அதை செலுத்தாமல் நீ 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தர் கேட்க மாட்டார். 3 நாள் முழங்கால நின்று ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டார். ஏனென்றால் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். மேலான எந்த அதிகாரிக்கும் கீழ்ப்படிய வேண்டும், அதிகாரத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சொரூபத்தை பார்த்த உடனே இந்த எழுத்து யாருடையது, இதில் உள்ள உருவம் யாருடையது அப்படின்னு கேட்கும்போது, இது அரசாங்கத்தோட முத்திரை, அரசாங்கத்தோட உருவம், அரசாங்கத்தோடைய எழுத்து அப்படின்னா, அப்போ அரசாங்கத்துக்கும் தேவனுக்கும் செலுத்துங்க அப்படின்னு சொன்னால் ஆடி போயிட்டாங்க, ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஆகையால் இந்த நாளில் நம்ம இந்த வார்த்தைகள் நம்ம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனுக்குடையதை தேவனுக்கு செலுத்த வேண்டும், அரசாங்கத்துக்குடையதை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். இல்லை என்றால் 2 சட்டமும் பாயும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் மேலான எந்த அதிகாரத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதை நாம் எந்த விதத்தில் மறுக்கக்கூடாது. ஆகையால் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசித்த பகுதிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலிருந்து இந்த வேதத்திலே மார்க்களையும் சரி, லூக்காலையும் சரி, மத்தேயிலும் சரி, இதே வார்த்தை அப்படியே எழுதியிருக்கப்பட்டிருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதை நாங்கள் படித்து இதில் கற்றுக்கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் அபியாசம் செய்ய உதவி செய்யுங்க, வழி நடத்தித்தாங்க. கேட்கிற யாவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் கிருபை அளிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.